துலா ராசி அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஆனால் இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வந்துள்ளார். 12இல் குரு வரும்பொழுதோ 6ஆம் இடத்து அதிபதி 12இல் வரும்பொழுதோ விரயம் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் 12இல் உள்ள குருவுக்கு நல்ல பரிகாரமும் நல்ல வேண்டுதலும் நல்ல ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு வழிபாடுகளும் செய்ய அவசியம் ஏற்படுகின்றது. மேலும் இந்த 12இல் உள்ள குருவினால் இவர்களுக்கு பலவித இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. என்றால் துலா ராசிக்கு இந்த குரு பகவான் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர். ஆகவே இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வரும்பொழுதோ அவர்களுக்கு அயன சயன சுகத்தில் இடைஞ்சலும் பலவித ஆபத்துக்கள் ஏற்படுதலும் சிறைவாசம் அடைதலும் போன்றவிட உபத்திரங்களை இந்த குரு பகவான் கொடுக்க காரணகத்தாக ஆகின்றார். ஆனால் இந்த ராசிக்காரருக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கப்படுவதால் மீளா வியாதியிலிருந்து விடுதலை அடையவும் நல்ல ஒரு காரியத்தில் வெற்றியும் காரிய விக்னத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இருப்பவும் எல்லாவற்றிலும் ஆயுளை விருத்தி செய்யும் அளவிற்கு குரு பகவானுடைய கடாட்சத்தையும் இந்த குரு பகவான் அருள்பாலிக்கின்றார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் சுப செலவும் பாபச்செயலிலிருந்து விடுதலையும் பலவித இன்னல்களிலிருந்து விடுதலையும் சில சமயத்தில் இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு உரிய வாய்ப்பை இழப்பதற்கும் இந்த குரு பகவான் சில இளைஞர்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் குரு பகவானை உபாசனை செய்தல் மிகவும் முக்கியமானதாகும். திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான வேண்டுகோளாகும். இந்த 12ஆம் இடத்தில் உள்ள குருவினால் என்ன இடைஞ்சல் என்றால், பதவியில் உள்ளவர்கள் சத்தியம் தவிர நடந்தால் பணியினை இழந்து பிரதேச போகும் நிலை ஏற்படும் என்பது சொல்லப்படுகிறது. பணம் வரையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிரமம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியை அடைய முடியாது. மேலும் சிலருக்கு கட்டப்பழக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஒரு வேலையில் இருப்பவர்கள் வேலையை விட்டு போவதற்கும் வேலையில் அனுகூலமாக இல்லாமல் இருக்கும் தன்மையும் இந்த குரு பகவான் உண்டாக்குகின்றார். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்று என்னவென்றால் சிகப்பு, பச்சை, ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் என்று சொன்னால் 3, 5, 6, 8. அதிர்ஷ்ட திசைகள் தென்கிழக்கு, வடக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட கற்கள் என்று சொன்னால் வைரம், பவளம், முத்து என்று சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் கீழ்கண்ட பரிகாரத்தை பூர்ணமாக செய்யப்பட வேண்டும். பசுவிற்கு பூரண உணவு அளிக்க வேண்டும். சூரிய வழிபாடு தினந்தோறும் செய்ய வேண்டும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட வேண்டும். சனி கிரகத்திற்கும் இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி கிரகம் உள்ளதால் அதுக்கு பாதசனி என்று பெயர். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சனி கிரகத்தையும் பூர்ணமாக வழிபட வேண்டும். குரு கிரகம் எல்லோருக்கும் நல்லதே செய்யும் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி கிடையாது. நன்மை செய்யும் கிரகம் நல்ல இடத்திலிருந்தால் நல்லதை செய்யும், கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் கெட்ட இடத்திலிருந்தால் நன்மை செய்யும். குரு பயிற்சி என்று சொல்லுகின்றோம். குரு பயிற்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தாண்டி செல்கின்றது. இந்த தாண்டி செல்லும் பொழுது அந்த கிரகமானது அந்த ஒவ்வொருக்கும் அந்த கிரகத்தின் அமைப்பின்படி அந்த கிரகத்தில் உள்ள குருவால் பார்க்கப்படும் இடமெல்லாம் அவர்களுக்கு பலவித நன்மைகளை அடைய வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த ஆண்டு 2/8/2016 காலை 8:30 மணிக்கு இந்த குரு பகவான் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். அப்பொழுது இந்த கன்னியா ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வையினால் பலவித நன்மைகளை பூர்ணமாக அடைவதற்கும்
அதனை சுகமாக அனுபவிப்பதற்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார்.